வெல்கம் டு COS. இன்றைக்கி ஒரு அட்டகாசமான பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, ஒரு 6-7 பூண்டு பல், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு பட்டை, 2 கிராம்பு, காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூனு கலருக்காக, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, பன்னீரை சுத்தம் பண்ணி கட் பண்ணி ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு பெசரி வச்சுக்கணும். இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை, இந்த லவங்கம் இதை போட்டுக்குவோம். சின்ன துண்டு இஞ்சியை போட்டுக்குவோம். பூண்டை போட்டுருவோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். லேசாக வதங்கின உடனே வெங்காயத்தையும் கொட்டிடுவோம். அதில் வெங்காயத்தை கொஞ்சம் லேசாக வதக்குவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அதில் உப்பு போட்டால் நல்லா தக்காளி வதங்கிடும் சீக்கிரம். இதை வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு சிம்மில் வைப்போம். கொஞ்சம் நேரம் நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம். இதை எடுத்து ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீர் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இந்த குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறது எப்படிங்கிற வீடியோவை இது கூட லிங்க் பண்ணுறேன், போய் பாருங்கள். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் இதில் போட்டு நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போது ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பன்னீரை லேசாக வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப வறுக்கக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். லேசாக வறுத்துட்டு எடுத்துக்குவோம். இப்போ கடாய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்குவோம். இந்த பட்டர் உருகின உடனே ஒரே ஒரு பச்சை மிளகாயை போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு வெங்காயம், நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் இதை போட்டு வதக்கையிலே கம்மன்னு ரொம்ப வாசனையாக இருக்குது. இது வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்குவோம். மசாலாவை போட்டு ஒரு கொதி விடுவோம். அந்த பச்சை வாசனை போகணும். இது வந்து மேலே எல்லாம் தெறிக்கும். அதனால் சிம்மில் வச்சு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த பன்னீரை போட்டுக்குவோம். பன்னீரை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீமு அதையும் போட்டுக்குவோம். உங்கள்கிட்ட கசூரி மெத்தி இருந்தாக்கா கொஞ்சம் போட்டுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்குது இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். You're sick of my madness. Don't you tell me what I supposed to do. You're better off without me. Don't you tell me what I supposed to do. When I'm walking on the streets half naked, it's part of me, it's part of me. When I'm making my brain make up, it's part of me, it's part of me. When you're crushing all my dreams and you're making me so full, get out of my life. I know what I'm supposed to do. When you're crushing all my dreams and you're making me so full, I know what I